அந்த பெருமா கோவில் காம்பவுண்டை சுற்றி மேலே காம்பவுண்டு சுத்து மேலே ஆழ்வார்கள் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சிவன் கோயில் போனீங்கன்னா சிவன் கோயிலை சுற்றி நந்தி வச்சிருப்பாங்க. அந்த கோயிலினுடைய அடையாளங்கள் 50 வருஷத்துக்கு முன்ன நான் திருப்பதிக்கு போகும்போது நந்திங்கள் இருந்தது அந்த கோவில் மேலே, காம்பவுண்டு மேலே. அந்த கோயிலினுடைய மூலஸ்தான கதவு இருக்குது. அந்த கதவுல ஒரு பித்தளை தகுடு, அந்த தகுட்டுலயே கொங்கண ஒரு சிலை தான் வடிச்சிருக்கும். இது தமிழா தெலுங்கா அப்படி இல்லை. தமிழ் தெலுங்குன்றது அது மொழி. கடவுளுக்கு மொழி கிடையாது, கடவுள் வழிபாட்டுக்கு மொழி கிடையாது. அதனால அங்க தமிழும் இருந்தது, தெலுங்கும் இருந்தது, எல்லாம் சேர்ந்து உருவாக்கினதான் திருப்பதி. ஒன்று, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னே திருப்பதி மலை எப்படி இருந்திருக்கும் சும்மா ஒரு யூகம் பண்ணி பாருங்க. ஒரு மனிதனே நடமாட முடியாத காலம், மனிதனே போக முடியாத இடம் அது. அவ்வளவு பெரிய காடு அது. இன்னைக்கும் அந்த திருப்பதியிலிருந்து அந்த பாபநாசம் போற வழி, அங்க அந்த பாபநாசத்துல சில பேர்லாம் இருக்கிறாங்க, இன்னமும் இருக்கிறாங்களாம். அந்த பாபநாசம் தாண்டி போகும்போது ஒரு மனிதன் சாதாரணமா நடந்து போனா அங்க இருக்கிற கொடி வந்து அவன் காலை சுத்தி வலிச்சுன்னு போயிடும். கொடி, சாதாரண ஒரு கொடி. நீங்க நடக்கும்போது அங்க இருக்கிற கொடி நேரா வந்து உன் காலை சுத்தி உன்னை வலிச்சுன்னு போயிட்டு எலும்பு மட்டும்தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இன்னமும் இருக்குதுங்க. அப்போ அந்த இடத்தை தாண்டனா யாரும் போனவன் ரிட்டர்ன் ஆனதே கிடையாது. அந்த இடத்தை தாண்டனா அந்த இடத்துல மாடு கீடெல்லாம் வச்சுன்னு மருந்தெல்லாம் தயார் பண்றாங்களாம். அவங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு ஏதோ ஒரு மந்திரம் சொல்றாங்களாம். அந்த மந்திரத்தை சொன்னால்தான் அந்த கொடி வந்து ஒண்ணு தொடர்றதில்லை. அப்பதான் நீ போய் இன்னைய காலத்திலே இப்படி இருக்குதுன்னா 2000 வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்தது யூகித்து பாருங்க. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னே அந்த எந்த மகான் இருந்து அங்க கோயிலை கட்டியிருப்பான், அங்க தெய்வ வழிபாடு நடத்தியிருப்பான். சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்ல. இன்னைய காலத்தை மட்டும் பார்க்க கூடாது. ஒரு பொருள் ஒன்று உருவாச்சுன்னா அது எங்கிருந்து உருவாச்சு, எப்படி உருவாச்சு, ஏன் உருவாச்சுன்றது சிந்திக்கணும். அந்த மாதிரியான அற்புதமான ஒரு இடம் திருப்பதி. திருப்பதின்றது சாதாரணமான இன்னிய சுச்சுவேஷன் சூழ்நிலைக்கு போனீங்கன்னா இந்த வார்த்தையில சொல்லுவாங்க தேவலோகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த தேவலோகம்ன்றதை நம்ம யாரும் நேரடியாக பார்த்ததில்லை. அந்த தேவலோகம்னா அது திருப்பதி.